எக்ஸ்பிரஸ் வீலாக் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரைக்கும் தொல்லை காலை வணக்கம். வீடியோவோட ஒரே நாளத்தோட இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 100% பார்ட் டைம் ஜாப் சீக்கர்ஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும். பார்ட் டைமாக என்ன ஒரு வேலை செய்யணும்னாலும் நீங்கள் டெலிவரி ஜாப்பும் சரி, ஃபுட் டெலிவரி ஜாப்பும் சரி, இல்லை பைக் டாக்ஸியே சரி, எந்த ஒரு ஜாப் பண்ணுறதுனா இருந்தாலும் இத்தனை மணிக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சோம்னா இத்தனை மணிக்கு நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்மளோட வரவு எவ்வளோ, நம்மளோட செலவு எவ்வளோ அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். எங்கேயுமே கேப் விட போகிறதுல ஜஸ்ட் 8லேருந்து 12 மணி வரைக்கும் சரிங்களா, 8 to 12 4 மணி நேரத்தில் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காலைல 6லேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் வேலை செய்து போக 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை செய்து போக இப்போ 8லேருந்து 12 ஆகிட்டேன். காரணம்னா டோட்டலாகவே நான் இந்த ஜாபை விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறேன். இதை வந்து ஒரு நாளைக்கு பார்ட் டைமாக பண்ணுவேன், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல் டைமாக பண்ணுவேன். நினச்ச டைம் வேலை செய்வேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இது ஆகிட்டுமே தவிர இதை வந்து ஃபுல் டைமாக நான் வேலை செய்து நிறுத்திட்டேன். சரி ரைட், இப்போ இந்த 3 ஆப்புகள் பற்றின விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓலா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆப்புகளில். ஓலா வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 3-4 ஆர்டர் கொடுக்குறாங்க. பீக் ஹவர்ஸ்லையும் சரி, நான் பீக் ஹவர்ஸ்லையும். பீக் ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 ஆர்டர் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பெரிய ஆர்டராக இருக்கும். அந்த ஆர்டர் ஒரு உதாரணத்துக்கு 150 ரூபா ஒரு ஆர்டர் வந்திருக்கும், 49 ரூபா ஒரு ஆர்டர், 49 ரூபா ஆர்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆர்டர் வரும். கரெக்டாக நம்ம அந்த 49 ரூபா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டர் விட்டு 150 ரூபா எடுக்கலாம் நம்ம போவோம், அதை வேறு யாரும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஓலாவில். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு, ஓலாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ண போகிறோன்னு வச்சோங்க, லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் எப்படி ஊபர் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அது கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மேப் பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மேப் வந்து ஒன்று க்ளோஸ் ஆகிடும், இல்லைனா மினிமைஸ் ஆகிடும். அது ஒரு தலைவலி ஓலால. அடுத்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது தோழர். என்ன வந்தது அப்படி பார்த்திங்கன்னா, கிலோமீட்டருக்கு 10 ரூபா, அதாவது நீங்கள் பிக்கப் பண்ண போகிற இடத்துலேருந்து ட்ராப் பண்ண போகிற இடம் வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது என்னாச்சுன்னு தெரியல, காக்காய்க்கு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, இது ரெண்டாவது இதுவும் பார்த்தாச்சு. மூணாவது பார்த்திங்கன்னா ஊபர் பார்த்துருவோம். ஊபர் வந்து இப்போது டிரைவ் பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. டெய்லி வந்து டிரைவ் பாஸ் நம்ம பே பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். முந்தி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட்டரி கேஷ் சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்டர்மீடியட் கமிஷன் சொல்லிட்டு ஒரு 12 ரூபா எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டிரைவ் பாஸ் 2 வகையாக ஒன்று வச்சுருக்காங்க. ஒன்று டெய்லியும் நம்ம பே பண்ணி லாகின் பண்ண முடியும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம பே பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். 3 நாளுக்கு ஒரு பேக்கேஜ், இல்லைனா ஒரு டெய்லி பேக்கேஜ் இல்லைனா 3 days 1 பேக்கேஜ் அப்படின்னு கொண்டு விட்டாங்க. இது ஒரு தலைவலி. இது போக என்னென்னா, அடிக்கடி நம்ம வந்து என்ன பைக் யூஸ் பண்ணுறோம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இப்போ வந்து என்னென்னா 2000 மாடலுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னா 2000 மாடலுக்கு அடுத்ததாக இருந்தால் தான், 2000, 2001, 2002 இந்த மாதிரி மாடலாக இருந்தால் தான் உங்களால் இந்த ஜாப் பண்ண முடியும். 2000க்கு முன்னால் அப்பா வண்டியோ தாத்தா வண்டியோ வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவங்களுக்கு ஜாப் கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரிக்டஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சரி ரைட்டு தோழர், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏன் போடுறது நம்ம லைவாக பார்ப்போம். என்னோடய வரவுகள் எவ்வளோ, என்னோடய செலவுகள் எவ்வளோ நேரம் நான் கேப் விட்டுருக்கேன், கேப் விடாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். தோழர் இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆச்சு. ஊபரில் எதுவும் ஆர்டர் வரல. ஆர்டர் ஒன்றே தான் வந்தது. ஆனால் அது பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் வந்து 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்தது. அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியானது. அது ஒன்று தான் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கிப் எதுவுமே பண்ணலை, ஒரே ஒரு ஸ்கிப் தான் பண்ணியிருக்கேன். 5 கிலோமீட்டர் மொத்தமாக. ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓலா ஆன் பண்ண போகிறேன். தோழர் இப்போ பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்கேன், முகப்பேர் ஈஸ்டில். ஒரே ஒரு ஆர்டர் தான். எதுலன்னா ஓலாவில் எடுத்திருக்கேன், 180. மணி இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்னப்பா மணி 9:10 கிட்ட ஆயிடுச்சு, 9:15 கிட்ட ஆக போகுது. தோழர் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:08 கிட்ட ஆகுது. நான் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஓலாவில் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன் இன்றைக்கி. மொத்தம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 312 ரூபா எடுத்திருக்கேன். இது 2வது ஆர்டரு. ஃபஸ்ட்டு ஆர்டரு முகப்பேர் வரைக்கும் போனேன். 2வது ஆர்டர் பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் இருந்து பிக்கப்பு, ட்ராப் வந்து குடம்பாக்கம். 130 ரூபா நான் கலெக்ட் பண்ணேன் அமௌண்ட்டு. எனக்கு வந்த அமௌண்ட்டு 130 ரூபா. இது எதனால் கொஞ்சம் அமௌண்ட் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீக் ஹவர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸில் அமௌண்ட் கொஞ்சம் ஹையாக தான் வரும். அதுக்கப்புறம் நான் பீக் ஹவர்ஸில் எப்பயும் போல் ரெகுலர் ஆகிடும், கிலோமீட்டருக்கு 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் சாப்பிடுவேன். இப்போ வந்து டிஃபன் எடுப்பேன். எப்படியும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். கடை தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி 10-10:30 ஆகிடும். டிஃபன் எடுத்துகிட்டு அடுத்த ஆர்டர் எடுப்பேன். மேக்ஸிமம் 12-1 மணி வரைக்கும் தான். ஸோ இது வந்து பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தோழர் மணி 10:30 கிட்ட ஆக போகுது. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பக்கத்துலேயே உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ க்ளோஸ் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு 2 நிமிஷம் தான் அங்கே டிஃபன் சாப்பிட்ற இடம் இருந்தது. செலவு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆயிருக்கு. பூரி தோசை 2 தான் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கான செலவு என்னோடய வருமானத்தில் இது ஒரு 50 ரூபா கழிச்சோம் அப்படின்னா இப்போ என்னோடய வருமானம் 250 ரூபா. 300 ரூபா இருந்ததில் இது வந்து 50 ரூபா கழிச்சோம் அப்படின்னா 250 ரூபா. இப்போ அடுத்த ஆர்டர் பார்ப்போம். தோழர் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் எடுத்தேன். எதுலனா ஊபரில் 134 ரூபா எடுத்திருக்கேன். அதே இடத்துல கோடம்பாக்கத்தில் பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக குளத்தூர். இதோட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டு மட்டும் தான் நான் பண்ணுவேன். காரணம் என்னென்னா என்னோடய வீடு வந்து மாதவரம். என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி வரைக்கும் தான். இப்போ நான் பெரிய ஏதாவது லாங் ஆர்டர் எடுத்தேன்னா ரிட்டன் வருது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் வந்து பெட்ரோல் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய ஏர்னிங் பார்த்திங்கன்னா 500 ரூபா இல்லை 600 ரூபா தான் எடுக்கணுன்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ நீங்களே இதை தெரிஞ்சுக்கலாம். 500 ரூபா இல்லை 600 ரூபா எடுக்கலாமா அப்படி கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த பீக் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 500 ரூபா இல்லை அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா எடுக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கணும். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் ரெடியாக இருக்கணும். 9 to 11:30 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பைக் டாக்ஸிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். டெலிவரி பாய்ஸு எல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 500 எடுக்கலாம். வேறு சில ஜாபை பார்த்துக்கிட்டு சைடில் நீங்கள் இந்த பார்ட் டைம் இன்கம்மாக எடுத்துக்கலாம் தோழர்.